அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். எந்த ஒரு விஷயத்தையுமே பாதுகாப்பாக வைக்கணும்னா, பத்திரப்படுத்தி வைக்கணும்னா மூடி வைக்கணும். இப்போ மூடி வைக்கும்போது என்ன ஆகும்? அதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது வெளியில தெரியாது. ஆனா அன்பை வந்துட்டு நாம மூடி வைக்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ரெண்டு குடும்பங்கள்னா மாமா மச்சான் மாதிரி, மாமா மச்சான் 2 குடும்பங்கள் பக்கத்துல இருக்காங்க. அவ்வளோ அந்யோன்யமா இருக்க குடும்பம். சூழ்நிலை காரணமா 2 குடும்பங்களுக்கும் உறவு இல்லாத பிரிஞ்சு வாழ்ற ஒரு சூழல். ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருது. குடும்பத்துல ஒரு கஷ்டம், நோய், பிரச்சனை ஏதாவது வருது. அப்போ எதிர்த்த வீட்டுல இருக்கவங்களுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலையிலையும் அவங்க என்ன பண்ணாங்க, உடைஞ்சு அழுகுறாங்க. அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, இருந்தாலுமே உடைஞ்சு அழுகுறாங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, அன்புடைமை. 71வது குறள், அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இப்போ வள்ளுவருடைய சொல்லாடலை வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கணும். புன்கண்ணீர், இப்போ ஆனந்தத்திலையும் கண்ணீர் வரும், துன்பத்திலையும் கண்ணீர் வரும். இந்த புன்கண்ணீர்ங்கிறது துன்பத்துல வரக்கூடிய கண்ணீர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். எல்லா விஷயங்களையும் நீங்க மூடி மறைச்சு வச்சிடலாம், ஆனா அன்பை மூடி போட்டு மறைக்க முடியாது. எப்படின்னா, ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு உள்ளவங்க, அவங்களுடைய அன்பு பயப்பட்டவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பார்த்தாங்கன்னா அவங்களை அறியாமலேயே அவங்க கண்ணீர் வெளிப்பட்டு அன்பை காட்டி கொடுத்துடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.